வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கடன் பெற்றாலும் கடமை செய்துவிட வேண்டும் என்று கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த நண்பர்களே, 2024 உங்களுடைய தலை நிமிர வேண்டும் என்றால் இதை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய கௌரவம், தன்மானம், பெயர், புகழ் என அனைத்தும் ஓங்க வேண்டும் என்றாலும், இழந்த பெயரை மீட்டெடுக்க வேண்டும் என்றாலும் இந்த 2024 இதை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசியில் பிறந்த நண்பர்களே, 2024 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டம சனி காலகட்டங்கள். 10ல் குரு, 9ல் ராகு, 3ல் கேது என அமைப்பு இருக்கிறது. சூரியன் செவ்வாய் 6லும், சுக்கிரன் புதன் 5லும் இருக்கிறார்கள். இதனை பொறுத்தவரை 2024 வருடத்தில் 8ல் இருக்கக்கூடிய சனிவான எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனிப்பயிற்சி கிடையாது 2024. அஷ்டம சனி காலகட்டம். இது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முயற்சி சாணத்தில் கேது முட்டுக்கட்டை போடுவார். 9ல் இருக்கக்கூடிய ராகு கிடைக்க வேண்டிய நற்பெயரை விருத்து அவப்பெயருக்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். 10ல் இருக்கக்கூடிய குரு கூட பதவி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இவ்வளவு நெகட்டிவிட்டி நடந்தாலும் நல்ல விஷயங்கள் என்றால், ஏப்ரல் மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி அடைந்து ரிஷபராசிக்கு செல்கிறார், லாபத்திற்கு செல்கிறார். ஏப்ரல் வரை மட்டும் விழிப்புணர்வு இருந்து விட்டால், ஏப்ரலுக்கு பின்பாக மே மாதம் முதல் குருவான் லாபஸ்தானத்திற்கு வருவதால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் தவிடுபடியாகும் அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறுபடும். எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பணப்பிரச்சனை தீர்ந்து போகிவிடும். பணப்பற்றாக்குறை தீரும். பணம் வீடு தேடி வரும். இது ஒரு அமைப்பில் இருந்தாலும், இந்த குருவானுடைய நேரடி 7ஆம் பார்வை உங்களுடைய கடகத்திற்கு 5ஆம் வீடான விருச்சகத்தில் பதியுது. சனிவனுடைய 10ஆம் பார்வை ஆல்ரெடி விருச்சகத்தில் பதிந்து கொண்டிருந்தது. இந்த ஒரு காலகட்டத்தில் காதல், பிள்ளைகள், புதிய வாய்ப்புக்காக அலைவது, இந்த 3 விஷயத்திலுமே கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டிருக்கும். குழந்தைங்க விஷயத்திலையும் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு பேரோ ஒரு மதிப்போ கிடைச்சிருக்காது. காதல் விஷயத்துல கூட சில அவமானங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அதே போல புதிய வாய்ப்புகளை வேலைக்கோ தொழிலுக்கோ நீங்க தேடி போகும்போது அங்க நிராகரிக்கப்பட்டு இருக்கலாம். உயர்கல்வி டிகிரி முடிக்க முடியாம அல்லது டிகிரி படிச்சும் அதனுடைய பயன் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கலாம். இதன் ரீதியாக உங்களுக்கு தன்மான பிரச்சனைகளை தூண்டி விட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளில் செல்கின்ற இடத்தில் எல்லாமே ஒரு அவமானம் பெற்று ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு குழந்தை இல்லைன்றதே பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024 ஒரு தெய்வம் உங்களை தூக்கி நிமித்தப் போகிறது, தலை நிமிர வைக்கப் போகிறது. குருவோனுடைய நேரடி 7ஆம் பார்வை அந்த விருச்சகத்துல பதியுது. சனிவனுடைய 10ஆம் பார்வை அந்த விருச்சகத்துல பதியுது. இந்த ஒரு தருணத்தில் சனி பகவானுக்குரிய குருவானுக்குரிய இரண்டும் ஒப்பிட்டு இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். அதுவும் கடகராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். கடகராசி என்பது சந்திரவானுக்குரிய ராசி. அது ஒரு நீர் ராசி. அப்படிப்பட்ட தெய்வத்தையும் நீங்கள் வணங்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் நீங்கள் குருவாயூரப்பன், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இந்த 2024 தலை நிமிர வைக்கக்கூடிய பெயர், புகழ், கௌரவம், பட்டம் என அனைத்தும் உங்களை தேடி வரும். 2024 நீங்க வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் குருவாயூரப்பன். உங்களுக்கு பெயர், புகழ், பதவி, பட்டம் வேண்டுமென்றால் போய் வணங்குங்கள். மேலும் அப்படி அங்கு செல்ல இயலாதவர்கள் சனிவானுக்குரிய குருநாதர் என்று சொல்லக்கூடிய கால பைரவருடைய வழிபாடுகளை செய்யுங்கள். அப்படி செய்கின்ற பொழுதும் அதற்குண்டான சமமான பலன் உங்களுக்கு இந்த 2024 கடகராசியில் வந்த உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது தவறாமல் நீங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இந்த 2024 கிடைக்கும். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிருவீர்கள். தவறாம பண்ணுங்க. சனிவானுக்கு, அதாவது சனிவானோட குருநாதர் காலபைரவருக்கு என்ன செய்ய வேண்டும்? காலபைரவரை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் போய் தீபமேற்றி வழிபாடு செய்யலாம்.
அல்லது அஷ்டமி திதி அன்றைக்காவது ஒரு நாள் சென்று வழிபாடு செய்யலாம். சரிங்களா? வருடத்தின் ஒரு முறையாவது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை நேரடியாக சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமான முறையில் மாற்றம் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இந்த ஒரு வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்ற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆறுதல் நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.